மக்களவையில் அனைத்து எம்பிக்களையும் சமமாக நடத்தாதது வேதனை அளிப்பதாக திருமாவளவன் எம்பி கூறியுள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். உங்களுடைய எக்ஸ்தல பதிவில் ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்கீங்க. எல்லா எம்பிக்களையுமே சமமாக மதிப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதனால்? டிஸ்கஷன், அதாவது விவாதம் நடக்கிற போது இத்தனை மணி நேரம் என்று அவர்கள் ஒவ்வொரு விவாதத்திற்கும் ஒதுக்குவார்கள். அந்த நேரத்தை பிறகு ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு நேரம் என்று பகிர்ந்து கொள்வார்கள். அதில் பெரும்பான்மையாக இருக்கிற பாஜகவுக்கு கூடுதலான நேரம், அதற்கடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸுக்கு அதை விட கொஞ்சம் குறைவாக நிறைய நேரம் ஒதுக்குவார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியாக அவர்கள் பார்த்து வருகிற போது கடைசியாக 2 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி, 1 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி ஆகியவற்றை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. சொல்லப்போனால் அந்த நேரத்தை பகிர்ந்தளிப்பதில் இந்த கட்சிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. இவர்கள் ஒரு நடைமுறை வைத்திருக்கிறார்கள். 5 எம்பிக்களை கொண்ட கட்சியை ஒரு குரூப் என்கிறார்கள். 8 எம்பிக்களை கொண்ட கட்சியை பார்லிமெண்ட்ரி பார்ட்டி என்கிறார்கள். பார்லிமெண்ட்ரி குரூப், பார்லிமெண்ட்ரி பார்ட்டி 8க்கு மேல் இருந்தால்தான் அது நாடாளுமன்ற கட்சி. 8க்கும் இடையிலே இருந்தால் அது பார்லிமெண்ட்ரி குரூப், நாடாளுமன்ற குழு. அதற்கு கீழே 4, 3, 2, 1 இருந்தால் அவர்களே ஒரு பொருட்டாக அவர்கள் மதிப்பதில்லை. ஆனால் கடைசி நேரத்தில் 2 நிமிடங்களோ 3 நிமிடங்களோ கேட்கிறவர்களுக்கு தருகிறார்கள். அப்படி 2 உறுப்பினர்கள் கொண்ட 1 உறுப்பினர் கொண்ட கட்சிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. எல்லா விவாதங்களிலும் பங்கேற்க அனுமதிப்பதில்லை. இதற்காக மணிக்கணக்கிலே காத்திருந்து 4 மணி நேரம் 6 மணி நேரம் என்றெல்லாம் காத்திருந்து கடைசியாக 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் தான் பேசக்கூடிய நிலை இந்த 1 உறுப்பினர் கொண்ட கட்சி, 2 உறுப்பினர் கொண்ட கட்சிகள். ஆகவே எல்லோரும் 15 லட்சம் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து கிட்டத்தட்ட 5-6 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று வருகிறார்கள், பெரும்பான்மையை பெற்று. ஆனால் ஒட்டுமொத்த அந்த தொகுதியில் உள்ள 15 லட்சம் மக்களுக்குமான பிரதிநிதிகள் அவர்கள். பெரும்பான்மை உள்ள அரசியல் கட்சிகளுக்கும் அப்படித்தான், 2 உறுப்பினர் கொண்ட 1 உறுப்பினர் கொண்ட அரசியல் கட்சிகளுக்கும் அப்படித்தான் மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது. 15 லட்சம் அல்லது 20 லட்சம் உறுப்பினர் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி. ஆனால் இங்கே அவர்கள் 2 உறுப்பினர்களை கொண்ட கட்சி, 1 உறுப்பினர் கொண்ட கட்சி, இப்போ கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. 1 உறுப்பினர் கொண்ட கட்சி 15க்கு மேல் இருக்கிறது. 2 உறுப்பினர் கொண்ட கட்சி அதேபோல் 10-15 இருக்கிறது. இவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த நேரத்தை பகிர்ந்து அளிக்கிற போதே இவர்களையும் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைந்தது ஒவ்வொருவருக்கும் 10 நிமிடங்களாவது ஒதுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. என்னை போல இன்னொரு உறுப்பினரும் ஒரு பெண்மணியும் இதே கோரிக்கையை எனக்கு முன்னால் அங்கே எழுப்பினார். டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாரத்துடன் வசந்தி.